தனது 2 மகள்களையும் ரயில் முன்பு தூக்கி வீசிய இந்த தாய் தானும் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்ள கணவர் உட்பட உறவினர்கள் அனைவரும் உருண்டு புரண்டு கத்தி கதறினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அடுத்த வேலம் பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன். இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவருக்கும் விஜயலட்சுமி என்ற பெண்ணுக்கும் திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்த அறிவழகன் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனிடையே வெண்ணிலா என்ற பெண்ணை திருமணம் செய்த அறிவழகனுக்கு ஜனுஸ்ரீ, தருணிகா என்ற 2 மகள்கள் பிறந்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக 2வது மனைவியுடன் வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டிருந்த நிலையில் முதல் மனைவியுடனான விவாகரத்து வழக்கு தள்ளுபடி ஆனதாக தெரிகிறது. இதையடுத்து அறிவழகனுடன் தான் வாழ்வேன் என கூறி முதல் மனைவி விஜயலட்சுமி கணவர் வீட்டின் அருகேயே வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2வது மனைவி வெண்ணிலாவுக்கும் கணவன் அறிவழகனுக்கும் கடந்த சில நாட்களாகவே புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது 2 மகள்களோடு வாலாஜா ரயில் நிலையத்திற்கு வந்த வெண்ணிலா காட்பாடி வழியாக சென்னை செல்லும் அந்யோதயா அதிவிரைவு ரயில் முன்பு 2 குழந்தைகளையும் தள்ளிவிட்டு தானும் பாய்ந்தார். இதில் சிறுமிகள் உட்பட 3 பேரும் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காட்பாடி ரயில்வே போலீசார் சிதறி கிடந்த 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.